வெல்கம் டு ஆஸ்கன்ஸ் தஞ்சாவூர். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜாமெட்ரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ட்ரையாங்கிள்ஸ் ஜாமெட்ரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ட்ரையாங்கிள்ஸ் பற்றி எப்படி கேட்பாங்கன்னா, தனியாகவும் கேட்பாங்க, சர்க்கிளில் ஒரு பார்ட்டாகவும் கேட்பாங்க, இல்லை மற்ற பேரலோகிராம், ரெக்டாங்கிள் இதுலேயும் ட்ரையாங்கிள் வந்து அப்ளை ஆகும். அதனால் ட்ரையாங்கிளை பற்றி படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, இப்போ சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்னால் என்ன? இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, சரியா? இது ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஓகே, ஆனால் ஒரே சைஸில் இருக்காது. சொல்லப்போனால் ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிளும் இதில் ஏதோ ஒரு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஏதோ ஒரு ஆங்கிளும் இதில் ஏதோ ஒரு செகண்ட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஆப்வியஸ்லி தேர்ட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ரெண்டு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் அது என்ன சொல்லுவோம்னா சிமிலாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதை அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ண மாதிரி இது இருக்கும், சரியா? ஆனால் டைமென்ஷன் மட்டும் வேறு இருக்கும். அதான் சிமிலாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ சிமிலாரிட்டிக்கு என்னென்ன கண்டிஷன் பார்க்கலாம். ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, அதை சிமிலர்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி 3 ஆங்கிள், சரியா? ஏதோ ஒரு 3 ஆங்கிள், இதில் உள்ள 3 ஆங்கிளும் அதே 3 ஆங்கிள் அங்கே இருக்கணும், அதில் உள்ள 3 ஆங்கிள் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சிமிலர்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இங்கே ஆல்ஃபாவாக இருந்தால் இதில் ஏதோ ஒரு இடத்துல ஆல்ஃபா இருக்கும், பீட்டா இருந்தால் இங்கே எங்கேயோ பீட்டா இருக்கும், காமான்னா இங்கேயும் காமா. ஓகே, 3 ஆங்கிள் ஈக்குவலா, அப்போ என்ன சொல்லலாம்னா சிமிலர்னு சொல்லலாம். ஓகே, சரி, சிமிலர்னு சொல்லியாச்சு. எதுக்காக சொல்கிறோம்? இதோட யூசஸ் என்ன? சிமிலர்னு சொல்லிட்டோம்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இருக்குல்ல, கரஸ்பாண்டிங் சைடுனா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் உள்ள சைடும் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் உள்ள சைடும் என்னவாக இருக்கும்னா ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி, இங்கே இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது டிஇஎஃப். ஓகே, இது ரெண்டும் சிமிலர். இங்கே ஏ, இங்கே ஏ. ஓகே, ரெண்டு ட்ரையாங்கிளையும் 3 ஆங்கிள் வந்து ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்போ ரெண்டு சிமிலர் ஆயிடுச்சா? இப்போ என்ன சொல்லலாம்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ், அதாவது இந்த ஏ ஆங்கிளுக்கு கரஸ்பாண்டிங் சைடு இங்கே ஏசி, அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிளில் ஏ ஆங்கிளுக்கு கரஸ்பாண்டிங் சைடு என்ன டிஎஃப். ஓகேவா? அப்போது ஏக்கு ஆப்போசிட்டில் ஏசி, அங்கே ஏ ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் டிஎஃப் ஈக்குவல் டு, அடுத்து பி ஆங்கிளில் இந்த ட்ரையாங்கிளில் பிக்கு ஆப்போசிட்டில் சைடு பிசி இருக்குது, அந்த ட்ரையாங்கிளில் பிக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? சைடு டி இருக்கா? அப்போது பிசி பை டி இஸ் ஈக்குவல் டு தேர்ட் ஆங்கிள் சிக்கு ஆப்போசிட்டில் ஏபி. ஓகே, அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிளில் சிக்கு ஆப்போசிட்டில் இஎஃப். இந்த ரேஷியோவை நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். இதை வச்சு என்ன பண்ணலான்னா, எனி 3 சைட்ஸ் தெரிஞ்சால் நம்ம ஒரு அன்னோன் சைடை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ரேஷியோ இது 3 மட்டுமா ஈக்குவலா அப்படின்னா இல்லை, இன்னும் சிலது ஈக்குவல். என்னென்னு பார்க்கலாம்னா, இப்போ இதுக்கு ஒரு ஹைட்டு, இப்போ இதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஹைட்டு வருமா? அதே மாதிரி இங்கே ஒரு ஹைட்டு வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹைட்டும், அதாவது இது H1 இது H2வா, அதுவும் எப்படி இருக்குன்னா ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகே, இட் கேன் பி எனிதிங். இந்த ஹைட்டு மட்டும் இல்லை, இப்போ நான் இங்கேருந்து ஒரு மீடியன் வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்க. மீடியன் அப்படின்னா ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடை பாதியாக பிரிக்கணும், அதானே மீடியன். மீடியன் வரைஞ்சேன்னா இங்கேயும் நான் ஒரு மீடியன் வரைஞ்சேன்னா இந்த மீடியனும் அதே மாதிரி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகே, புரிஞ்சா? வேறு என்னென்ன அப்படி இருக்குன்னா பெரிமீட்டர். இப்போ இதோட பெரிமீட்டர் என்ன? ஏபிசியா? பெரிமீட்டர் இந்த லென்த்து, பெரிமீட்டர் ஆஃப் ஏபிசியும் பெரிமீட்டர் ஆஃப் டிஇஎஃப் அந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டரும் அதே மாதிரி
ப்ரொபோஷனலாக இருக்கும். சொல்லலாமா? ஓகே ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணி சம் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் பாருங்கள். ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, தெர் இஸ் a triangle ABC. In that XY parallel to BC. அதாவது XYன்னு ஒரு லைன் வரைகிறோம். எதுக்கு பேரலானா பிசிக்கு பேரலாக XYன்னு லைன் வரைகிறோம். ஓகே, XY parallel to BC. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? AB 4.8. அதாவது AB 4.8, BC 7.2. BC 7.2, BX 2, அதாவது BX இந்த லென்த் மட்டும் 2. ஓகே, ஃபைண்ட் XY. XY லென்த் கேட்குறாங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு சிமிலர்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம கண்டிஷன் என்ன? 3 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணுமா? இப்போ இதில் பாருங்கள், ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிள், ஏஎக்ஸ்ஒய் அப்படின்றது இன்னொரு ட்ரையாங்கிளா? இப்போ நான் இங்கே ஏ வச்சேன்னா, அதாவது ஆங்கிள் ஏ வைக்கிறேன்னா, இந்த ஆங்கிள் ஏ வந்து இந்த ஏபிசிங்கிற பெரிய ட்ரையாங்கிளுக்கும் காமனு, ஏஎக்ஸ்ஒய் அப்படின்ற சின்ன ட்ரையாங்கிளுக்கும் காமனு. ஓகே, அப்போ ஒரு ஆங்கிள் காமன் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ நான் இங்கே ஆங்கிள் பி வைக்கிறேன். சரியா? நமக்கு என்ன தெரியும்? 2 parallel லைன் இருக்குது. சரியா? 2 parallel லைன் இருக்குது. அதை நான் ஒரு லைனால பைசெக்ட் பண்ணுறேன். சரியா? அப்போது இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தானே இங்கே இருக்கணும். இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தானே இங்கே இருக்கணும். parallel லைனை கட் பண்ணால் இங்கே என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும், இங்கே என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும். அதாவது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் பார்க்கலாம். அப்போது இது 2 parallel லைனு. இங்கே பியாக இருந்தால் இங்கேயும் பி தான். ஓகே, அப்போ நான் இங்கே சி வச்சேன்னா இங்கேயும் சி தான். இப்போ பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏஎக்ஸ்ஒய்லையும் ட்ரையாங்கிள் ஏபிசிலையும் ரெண்டுலேயுமே ஏபிசி ஆங்கிள் ஏபிசி ஆங்கிள் காமனாக இருக்கா? அப்போ என்ன சொல்லலாம்? சிமிலர்னு சொல்லலாமா? ட்ரையாங்கிள் ஏஎக்ஸ்ஒய்யும் ட்ரையாங்கிள் ஏபிசியும் சிமிலர். ஓகே, நமக்கு என்ன தெரியும்? சிமிலர்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்னவாக இருக்கும்? ப்ரொபோஷனலாக இருக்கும். தெரியுமா? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்ன? இந்த சின்ன ட்ரையாங்கிளில் ஏ ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸ்ஒய் இருக்கா? பெரிய ட்ரையாங்கிளில் ஏ ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் பிசி இருக்குதா? சின்ன ட்ரையாங்கிளில் பி ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் ஏஒய். அதே மாதிரி பெரிய ட்ரையாங்கிளில் பி ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் ஏசி. இந்த ட்ரையாங்கிளில் சி ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் ஏஎக்ஸ். இந்த ட்ரையாங்கிளில் சி ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் ஏபி. இது கொண்டு வந்துடலாமா? இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்ஒய். எக்ஸ்ஒய் என்னது? எக்ஸ்ஒய் தான் கேட்டிருக்காங்களா? ஓகே, பிசி என்னது? 7.2. ஏஒய் என்னது? ஏஒய் கொடுக்கல, ஏசியும் கொடுக்கல. அப்போ நம்ம இந்த சம்மில் இது நமக்கு தேவையில்லை. இது 2 மட்டும் என்ன பண்ணலாம்? ஈக்குவல் பண்ணலாமா? ஓகே, ஏஎக்ஸ் என்னது? அதாவது ஏபி இந்த டோட்டல் பார்ட் எவ்வளோன்னா 4.8, பிஎக்ஸ் மட்டும் 2. ஓகே, அப்போது ஏஎக்ஸ் என்னவாக இருக்கும்? 4.8ல் 2 போச்சுன்னா 2.8. அப்போது ஏஎக்ஸ் என்னது? 2.8. ஏபி 4.8. ஓகே, இதை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்ஒய் கிடைக்குமா? ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம்? டுவெல்ல கேன்சல் பண்ணலாமா? 12 கேன்சல் பண்ணால் 0.6 டைம்ஸ் இங்கே வந்து 0.4. 4ல் அடித்தா 7 டைம்ஸு எக்ஸ்ஒய் என்ன வரும்? 4.2 சென்டிமீட்டர். இதான் என்னோட ஆன்சர். ஓகே, புரிஞ்சா? எக்ஸ்ஒய்
4.2 சென்டிமீட்டர். ஓகே, இன்னும் சம் பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம என்ன பார்த்தோம்னா சிமிலர் ட்ரையாங்கிளில் சைடுக்கு இடையில உள்ள ரேஷியோ பார்த்தோம், அதாவது ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். 2 ட்ரையாங்கிளோட சைடுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். அதே மாதிரி 2 ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கும் சைடுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போது அதே சிமிலர் ட்ரையாங்கிள் தான். லெட்ஸ் சே ஏபிசி பேரலல் டு பிக்யூஆர். சரியா? இப்போது எனி டூ சைடு, ஓகே, கரஸ்பாண்டிங் சைடு, அதாவது ஏபிக்கு கரஸ்பாண்டிங் சைடு என்னென்னா பிக்யூ தான். சரிங்களா? பிசிக்கு கரஸ்பாண்டிங் சைடு என்னென்னா கியூஆர் தான். அதே மாதிரி ஏசிக்கு கரஸ்பாண்டிங் சைடு பிஆர். இதை மாற்றக்கூடாது. ஓகே, ஏபின்னா அங்கே பிக்யூ எடுக்கணும், இங்கே பிசி எடுத்தோம்னா அங்கே கியூஆர் எடுக்கணும், இங்கே ஏசி எடுத்தோம்னா அங்கே பிஆர் எடுக்கணும். ஓகே, அதான் கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது இதோட ஏரியா இருக்குல்ல, ஏரியா ஆஃப் ஏபிசி, அதுவும் ஏரியா ஆஃப் பிக்யூஆர், இந்த 2 ரேஷியோ எப்படி இருக்குன்னா எனி டு சைடு, அதாவது சைட் ஆஃப் ஏபிசி பை எனி கரஸ்பாண்டிங் சைட் ஆஃப் பிக்யூஆர், இதோட ஸ்கொயராக இருக்கும். சரியா? ஓகே, இது சைடு மட்டும் இல்லை, அதே மாதிரி பெரிமீட்டர் எடுத்தாலும் பெரிமீட்டரோட ஸ்கொயராக இருக்கும். அதே மாதிரி மீடியன் எடுத்தாலும் மீடியனோட ஸ்கொயராக இருக்கும். ஓகே, அதாவது சிமிலர் ட்ரையாங்கிளில் ஏரியா ரேஷியோ எப்படி இருக்குன்னா கரஸ்பாண்டிங் சைடோட ஸ்கொயர் ரேஷியோவில் இருக்கும். ஓகே, சம் பார்க்கலாமா இதை வச்சு? ஓகே, சம்மையை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரையாங்கிள் ஏபிசி பேரலல் டு QPR. ஓகே, அடுத்து ஏபி 8, BC 12, C 6. Area of triangle ABC divided by area of triangle QPR. இதோட ரேஷியோ என்னன்னா 16:25. என்ன கேட்டுருக்காங்க? ஃபைண்ட் ஆர்கியூ. என்ன பார்த்தோம்? 2 சிமிலர் ட்ரையாங்கிள், அதோட ஏரியா ரேஷியோ எப்படி இருக்குன்னா அதோட கரஸ்பாண்டிங் சைடோட ஸ்கொயராக இருக்குமா? அப்போ என்ன சொல்லலாம்? ஏரியா ஆஃப் ஏபிசி டிவைடட் பை ஏரியா ஆஃப் QPR இஸ் ஈக்குவல் டு வாட்? எனி டு கரஸ்பாண்டிங் சைடோட ஸ்கொயர். ஓகே, இங்கே ஆர்கியூ கேட்டிருக்காங்களா? அப்போது ஆர்கியூன்றது எதில் இருக்குது? QPRல இருக்கா? அப்போது கீழே ஆர்கியூவோட கரஸ்பாண்டிங் சைடு எது? நம்ம இங்கே ஆர்கியூ பார்த்தோம்னா இங்கே என்ன பார்க்கணும்? இங்கே ஏசி தான் பார்க்கணும். ஓகே, அப்போ இங்கே ஆர்கியூனா இங்கே ஏசி, மேலே ஏசி ஸ்கொயராக இருக்குமா? அப்போது இதை என்ன கொடுத்துருக்காங்களாங்க? 16/25 ஈக்குவல் டு ஏசி என்னது? 6/RQ த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட் எடுத்தால் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துடும், வந்தால் ரூட் ஆகிடும். எப்படி இருக்குன்னா 4/5 ஈக்குவல் டு 6/RQன்னு இருக்கும். கரெக்டாக? சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 2, 3 RQ is equal to 15/2 is equal to 7.5 RQ. போடலாமா? கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா அவங்களே சிமிலர்னு சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்லேயே சொல்லிடுவாங்க ட்ரையாங்கிள் ஏபிசியும் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா அவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, அதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்து அதுலேருந்து நம்ம சிமிலராக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இன்னொரு சம் பார்க்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் 2 similar triangles ABC and PQR. இது ரெண்டோட பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? என்னது? 78, 46.5
8 and side PQ equal to 11.7. Then AB கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், இரண்டு சிமிலர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசியும் பிக்யூஆரும் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது சிமிலர் ட்ரையாங்கிள்னால் சைடோட ரேஷியோ எப்படி இருக்குன்னா பெரிமீட்டரோட ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது பிக்யூவுக்கு கரஸ்பாண்டிங் சைடு என்னது ஏபி. அதாவது பிக்யூ எடுத்தோம்னா நம்ம இங்கே ஏபி தான் எடுக்கணும். அப்போ பிக்யூ போட்டால் கீழே ஏபி ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் PQR divided by perimeter of ABC. PQ ஓட வேல்யூ என்ன 11.7. AB தெரியாது. Perimeter of PQR 46.8 divided by perimeter of ABC 78. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துடும். என்ன பண்ணலாம், 3 ஆல் அடித்தா 3.9, 3 ஆல் அடித்தா 1, 5.6. ஃபோர் டைம்ஸு 4 அடித்தா ஏபி என்ன வரும்னா 19.5 வரும். கரெக்டாக? ஸோ ஆன்சர் என்ன 19.5. ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, triangle ABC similar to triangle DEF. Area of triangle ABC equal to 100. Area of ABC 100. Area of DEF 81. Altitude of DEF 6.3. Then altitude of ABC. Okay, நமக்கு என்ன தெரியும், ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிளோட ஏரியா ரேஷியோ எப்படி இருக்குன்னா கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோட ஸ்கொயராக இருக்கும் தெரியுமா. அதாவது ஏரியா பை ஏரியா ஈக்குவல் டு சைடு பை சைடு ஹோல் ஸ்கொயர் தெரியுமா. சைடு மட்டும் இல்லை, அதே மாதிரி ஆல்டிடியூடும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இது அப்ளை பண்ணலாமா. ஏரியா ஆஃப் ஏபிசி என்னது 100 பை ஏரியா ஆஃப் டிஎஃப் என்னது 81 ஈக்குவல் டு ஏபிசியோட ஆல்டிடியூட் என்ன அதான் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போது எக்ஸ்னு வச்சுக்கலாம் பை ஆல்டிடியூட் ஆஃப் டிஎஃப் என்னது 6.3 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இங்கே ஸ்கொயர் இருக்குல்ல, அதனால் இங்கே ஸ்கொயர். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ரூட் ஆகிடுமா. ரூட் ஆனால் இங்கே என்ன வரும் 10/9 ஈக்குவல் டு x/6.3. கேன்சல் பண்ணால் 0.7 இந்த பக்கம் போச்சுன்னா 7 இஸ் மை ஆன்சர். கரெக்டாக? ஆல்டிடியூட் ஆஃப் ஏபிசி என்னது 7. அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள். நான் இப்படி வரைஞ்சிட்டேன். ஓகே, டின்றது ஒரு பாயிண்ட் ஆன் ஏபி வச்சுட்டேன். அடுத்து such that BD equal to 3. அதாவது BD இந்த லென்த் வந்து 3. அதே மாதிரி DA 4, DA இந்த லென்த் 4,
E is a point on BC. BCயில் ஈன்ற ஒரு பாயிண்ட்டு such that DE parallel to AC ன்னு சொல்லிட்டாங்க. DE ஜாயின் பண்ணோம்னா DE இது வந்து parallel to AC. இந்த லைனும் parallelனு சொல்லிட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? Then area of BDE அதுக்கும் area of trapezium ACED இது ரெண்டு கூட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகே, பிடின்னா என்ன? BDE இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ட்ரெபீசியம் ACED அதாவது ACED இந்த ட்ரெபீசியம் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டு இதோட ஏரியாவும் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அது ரெண்டுக்குள்ள ரேஷியோ சொன்னால் போதும். ஓகே, இப்போ என்ன சிமிலர்னு தெரிஞ்சு போச்சா? எப்படி சிமிலர்னா, இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஆங்கிள் ஏன்னு வைக்கிறேன் ரைட்டா. இங்கே ஆங்கிள் ஏன்னு வச்சா இங்கே என்னவா இருக்கும்? இங்கே ஏ தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் பேரலல் லைனா. பேரலல் லைனில் நான் ஒரு கட் பண்ணால் இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தானே இங்கே வரும். அப்போ இங்கே ஏ இருந்தால் இங்கே ஏ தான். அப்போ அங்கே ஏ போட்டோன்னா இங்கே ஏ. ஓகே, அடுத்து நான் செகண்ட் ஆங்கிள் எங்கே வைக்கிறேன்? இங்கே நான் பி வைக்கிறேன். பின்றது பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசிக்கும் காமனு, சின்ன ட்ரையாங்கிள் டிபிஇ அதுக்கும் பின்ற ஆங்கிள் காமன் தானே. ஓகே, அப்போ ரெண்டு ஆங்கிள் காமன் ஆயிடுச்சா? இப்போ தேர்ட் ஆங்கிள் நான் இங்கே சீன் வைக்கிறேன். இந்த சீன்றது இங்கே சீன்னா இங்கே என்னவா இருக்கும்? இங்கே சி தானே. அதே மாதிரி தான் இங்கே ரெண்டு பேரலல் லைனு நான் கட் பண்ணுறேன். இங்கே சீன்னா இங்கே சி தான். புரிஞ்சா? அப்போ இங்கே சீனா இங்கே சீனா அப்போது பெரிய ட்ரையாங்கிளையும் ஆங்கிள் ஏபிசி இருக்குது, சின்ன ட்ரையாங்கிளையும் ஆங்கிள் ஏபிசி இருக்குதா? அப்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? மூணு ஆங்கிள் ஈக்குவல் ஆயிடுச்சுல்ல. அப்போது ரெண்டும் சிமிலர்னு சொல்லலாமா? எதாவது சிமிலர்னா ஏபிசியும் சிமிலர் டு டிபிஇ. ஓகேவா, சொல்லலாமா? நமக்கு என்ன தெரியும்? ஏரியா ஆஃப், இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி இருக்கும்? நமக்கு என்ன தெரியும்? ஏரியா ஆஃப் ஏபிசி பை ஏரியா ஆஃப் பிடிஇ எப்படி இருக்குன்னா, கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோவோட ஸ்கொயராக இருக்குமா? அதாவது சைட் ஆஃப் ஏபிசி பை சைட் ஆஃப் பிடிஇ ஹோல் ஸ்கொயராக இருக்கும். கரெக்டாக? ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் ஏபிசி நான் இங்கே எழுதுகிறேன். ஏரியா ஆஃப் ஏபிசி பை ஏரியா ஆஃப் பிடிஇ. இப்போ ஏபிசி பார்க்குறேன். ஏபிசியில் இந்த சி ஆங்கிள் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? அதாவது டோட்டலாக 7 இருக்கா? 4 + 3 7ஆ? அப்போது சிக்கு ஆப்போசிட்டில் 7 அதை நான் மேலே போட்டுறேன். அதே மாதிரி ட்ரையாங்கிள் பிடிஇயில் இந்த ட்ரையாங்கிளில் இதில் சிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 3 இருக்கா? ஓகே, அதாவது நான் இங்கே ஏபி பார்த்தேன்னா அங்கே என்ன பார்க்கணும்? டிபி பார்க்கணுமா? அப்போ நான் இங்கே ஏபி 7 போட்டேன்னா இங்கே டிபி என்ன இருக்குது? டிபி 3 இருக்கா? அப்போ 3 தானே இங்கே போடணும். அதானே கரஸ்பாண்டிங் சைடு. அப்போது இங்கே 7/3 ஹோல் ஸ்கொயர், ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குல்ல அதனால். ஓகே, இது கிடச்சிருச்சா? இப்போ என்ன வரும்? ஏரியா ஆஃப் ஏபிசி பை ஏரியா ஆஃப் பிடிஇ ரெண்டோட ரேஷியோ என்ன இருக்குன்னா 7 ஸ்கொயர் 49, 3 ஸ்கொயர் 9. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ பிட்வீன் பிடிஇ அப்புறம் ட்ரெபீசியம் ஏசிஇடி. ஓகே, பிடிஇயோட ரேஷியோ என்ன? பிடிஇயோட ரேஷியோ 9 பார்ட்டு. அதாவது இது மட்டும் 9 பார்ட்டா? ஓகேவா? ஏபிசி அதாவது டோட்டலாக 49 பார்ட்டா? அதாவது இது ஃபுல்லாக 49 பார்ட்டு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இது வந்து 9ஆ? அப்போது அங்கே 9 போடுறேன். ஏசிஇடி அதாவது இந்த டோட்டல்லேருந்து, புரியுதா? இந்த டோட்டல்லேருந்து இதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு இது கிடச்சிருமா? ரைட்டா? இது வேணும்னா டோட்டல்லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோன்னா இது கிடச்சிரும்ல. டோட்டல் 49, 49ல் 9 மட்டும் போச்சுன்னா 40ஆ? அப்போ இது மட்டும் 40 இருக்குமா? அப்போது 9/40 தான் என்னோடய ரேஷியோ. அதான் ஆன்சர். சரி, ஓகே, இப்போ இந்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் இந்த கிவன் ஃபிகர், இந்த ஃபிகரை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா?
சில சம்மில் ஃபிகர் அவங்களே கொடுப்பாங்க, சில சம்மில் நம்மளா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஏபிசி கொடுத்துறாங்களா, பிடி 18, சிடி 12, பெரிமீட்டர் ஆஃப் ஏடிசி அதுக்கும் பெரிமீட்டர் ஆஃப் பிசிடி இது ரெண்டு கூட ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பெரிமீட்டர் ஆஃப் ஏடிசி, ஏடிசினா ஏடிசி, இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். அப்புறம் பெரிமீட்டர் ஆஃப் பிசிடி, பிசிடி இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடுமா? சரி, ஓகே, எப்படி பண்ணுறது? அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து இப்படி ஒரு ஆங்கிள் வைக்கிறேன். சரியா, இப்போது இந்த ஆங்கிள் வந்து பிடிசி இதுக்கும் காமனாக இருக்குது. சரியா, பிடிசிக்கும் இந்த ஆங்கிள் காமனாக இருக்குது. அதே மாதிரி பிஏசி இருக்குல்ல, அதுக்கும் இந்த ஆங்கிள் காமனாக இருக்குது. ஓகேவா, அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் இந்த ரெண்டு ஆங்கிளும் காமனாக இருக்குது. இந்த ட்ரையாங்கிளில் இந்த ரெண்டு ஆங்கிளும் காமனாக இருக்கா? அப்போது தேர்ட் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? காமனாக தான் இருக்கும். ஓகே, அதாவது ரெண்டு ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள், ஓகேவா, ரெண்டு ஆங்கிள் காமனாக இருந்தால் கண்டிப்பாக தேர்ட் ஆங்கிளும் காமனாக தான் இருக்கும். சரியா, அப்போ நான் தேர்ட் ஆங்கிள் எங்கே வைக்கணும்னா, இப்போ நான் தேர்ட் ஆங்கிளை நான் இங்கே வைக்கிறேன். இது வந்து தேர்ட் ஆங்கிளா? ஓகே, இதோட தேர்ட் ஆங்கிள் என்ன? இங்கே இருக்கும். கரெக்டாக புரியுதா? ட்ரையாங்கிள் பிடிசிலையும் ஃபஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் இருக்குது. அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏபிசிலையும் ஃபஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள். அப்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? இப்போ என்ன சொல்லலாம், ட்ரையாங்கிள் பிஏசி, ரைட்டா, பிஏசியும் இதில் ட்ரையாங்கிள் பிசிடியும் சிமிலர்னு சொல்லலாமா? ஏன்னா இங்கே ஃபஸ்ட் ஆங்கிள் ஆரம்பித்து செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள், அதனால் பிஏசி போட்டேன். இந்த ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள், அப்போது பிசிடி போட்டேன்னா அந்த ஆர்டர் மாற்றாமல் இருக்கணும். அந்த ஆர்டர் மாற்றினா சம் மாறிடும். ஓகேவா, இரண்டும் சிமிலர்னு சொல்லியாச்சு. சிமிலர்னு சொன்னால் என்ன தெரியும் எனக்கு? கரஸ்பாண்டிங் சைடு என்னவாக இருக்கும்? ப்ரொபோஷனலாக இருக்குமா? அப்போது பிஏ கரஸ்பாண்டிங் சைடு என்ன? பிசி. அப்போது பிஏ பை பிசி இப்படி தானே போடுவோம். பிஏ பை பிசி ஈக்குவல் டு ஏசி பை சிடி. இங்கே ஏசி எடுத்தோம்னா இங்கே சிடி தான் எடுக்கணும். அப்போது ஏசி எடுத்தோம்னா இங்கே சிடி ஈக்குவல் டு இன்னொரு சைடு என்ன? பிசி. பிசி எடுத்தோம்னா இங்கே பிடி எடுக்கணும். பிசி பை பிடி. ஓகேவா, இது அப்படியே இங்கே போய் அப்ளை பண்ணலாமா? பிஏ என்னது? பிஏ தெரியலையா? ஓகே, பிசி 24, ஏசி தெரில, சிடி என்னது? 12, பிசி 24, பிடி 18. ஓகேவா, இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன், இது ரெண்டையும் எடுத்துகிட்டு ஏசி கிடச்சிருமா? பாருங்கள், கேன்சல் பண்ணால் 6 பண்ணால் 2 டைம்ஸு, இங்கே 3 டைம்ஸு என்ன வரும்? 8, 16 2 அங்கே போயிடும். அப்போ ஏசி 16. ஓகே, அப்போது ஏசிக்கு பதிலாக நான் 16 போடுறேன். 16/12 இருக்குமா? இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்? பிஏ கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா, பிஏ என்னவாக இருக்கும்? அடித்தா 2 டைம்ஸு 32வா? பிஏ 32. இது ரெண்டும் கிடச்சிருச்சா? ஓகே, இப்போ இதை கொண்டு போய் டயக்ராமில் போடுறேன். போட்டால் என்ன ஆகும்? பிஏ 32, பிஏ அதாவது இந்த ஹோல் வேல்யூ வந்து 32, ஏசி 16, ஏ இருக்குது, சி இருக்குது, ஏசி 16, பிடி 18, அதாவது பிடி மட்டும் 18. இங்கேருந்து இங்கே வரைக்கும் 18. ஓகே, அப்போது டோட்டல் 32 தெரியுமா? 32ல் 18 போச்சுன்னா 14. ஓகே, அப்போது ஏடி மட்டும் 14 இருக்கும், பிடி 18 இருக்கும். ஓகே, மிச்சம் பிசி 24.
அப்புறம் சிடின்றது சி இங்கே டி 12 சென்டிமீட்டரா. ஓகே, அப்போ நம்ம என்ன தெரியும், எல்லா சைடும் தெரிஞ்சு போச்சா, எல்லா சைடோட லென்த் தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணலாம், பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாமா. ஓகே, பெரிமீட்டர் ஆஃப் ஏடிசி என்னது, ஏடிசி. இந்த ஏடிசியோட பெரிமீட்டர் என்ன வரும், 14 ப்ளஸ் இங்கே போகிற 14 ப்ளஸ் 12 ப்ளஸ் 16 30 40 42 ஓகே. அப்போது இங்கே 42, கீழே என்ன பிசிடியோட பெரிமீட்டர். ஓகே, பிசிடி இதோட பெரிமீட்டர் என்ன, 18 ப்ளஸ் 24 ப்ளஸ் 12, அதானா 18 24 12 ஆட் பண்ண என்ன வரும், 54. ஓகே, அப்போ இங்கே 54. இதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 21/27 வரும். இதுதான் ஆன்சர். ஓகே, இது இன்னும் அடித்தா 3/9 வரும், 7/9 வரும். 3 கேன்சல் பண்ணால் 7/9 வரும். இதுதான் சம்மோட ஆன்சர். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். இந்த சம்லையும் டயக்ராம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை வச்சா நம்ம சம் பண்ணோம். டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, பிசி 9 சிஇ 15. என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ரெண்டும் ஃபஸ்ட்டு இது எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, இதில் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி டிஇசின்றது இன்னொரு ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் இருக்கா. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா சிமிலராக கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம், ஆல்ரெடி இங்கே 90 இங்கே 90. ஓகே, அப்போ ஒரு ஆங்கிள் என்ன ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆகிடுச்சு, காமன் ஆகிடுச்சு ரெண்டுக்கும். அப்போது நமக்கு வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா 3 ஆங்கிளையும் ஈக்குவலாக கொண்டு வரணும். ஓகே, அப்போ இன்னும் 2 ஆங்கிள் என்ன பண்ணலான்னா, நான் இங்கே ஏ வைக்கிறேன். நான் இப்போ இங்கே ஏ வச்சேன்னா இந்த ட்ரையாங்கிள் ஏபிசிலையும் ஏன்ற ஆங்கிள் காமனாக இருக்குது. அதேமாதிரி ட்ரையாங்கிள் டிஇசிலையும் ஏன்ற ஆங்கிள் காமனாக இருக்கா. ஓகே, அப்போ 2 ஆங்கிள் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போ தேர்ட் ஆங்கிள் வந்து நான் இங்கே பி வைக்கிறேன். ஓகே, தேர்ட் ஆங்கிள் நான் இங்கே பி வச்சேன்னா இங்கே என்னவா இருக்கும், பியாக தான் இருக்கும். ஏன்னா 2 ஆங்கிள் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா தேர்ட் ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, அப்போ இங்கே 90 இங்கே 90, இங்கே ஏ இதுக்கும் இங்கே ஏ, மிச்சம் உள்ளது இங்கே பி இங்கே பி. ஓகே, இப்போ பார்த்தா என்ன இருக்குது, 2 சிமிலர் ஆகிடுச்சா. இப்போவே எழுத போகிறேன். 90ல் ஆரம்பித்து பி ஏ பி, அதாவது ட்ரையாங்கிள் 90 ஏ ஆங்கிள் பி ஆங்கிள், அதாவது பிசிஏ. இதுவும் இந்த ட்ரையாங்கிளில் 90ல் ஆரம்பிச்சு இங்கே 90ல் ஆரம்பிச்சோன்னா இங்கே 90ல் ஆரம்பிக்கணும். 90ல் ஆரம்பித்து ஏ பி, இசிடியா, இசிடி. இந்த நேமிங் ரொம்ப முக்கியம். இது மாறிடுச்சுன்னா சம் மாறிடும், அதுக்காக சொல்கிறேன். இங்கே வேணால் ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் 90ல் ஆரம்பித்து ஏ பி போயினா, அது மாதிரி இங்கே 90ல் ஆரம்பித்து 90 ஏ பி வந்துட்டேன். ஓகே, இப்போ 2 சிமிலர்னு சொல்லியாச்சா. நமக்கு என்ன தெரியும், சிமிலர்னா பிசி பை இசி இஸ் ஈக்குவல் டு சிஏ பை சிடி, அதே மாதிரி பிஏ பை இடி தெரியுமா. அப்படியே எழுத போகிறேன். பிசி பை இசி ஈக்குவல் டு சிஏ பை சிடி ஈக்குவல் டு பிஏ பை இடி. இப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே அப்ளை பண்ணலாமா. இங்கே பிசி என்னது 9 பை இசி என்னது 15, சிஏ என்னது சிஏ தெரில, அதே மாதிரி சிடி 10x + 6, பிஏ என்னது இடின்றது தெரில. ஓகே, நமக்கு சிஏ தெரியும்ல, சிஏன்றது தான் ஏசி கொடுத்துருக்காங்களா, 8x - 2 ஓகே, இப்போது நம்ம இதே எடுத்துக்கலாம். இந்த 2 பாட்டையும் எடுத்துக்கலாமா.
ஏன்னா இங்கே தான் நமக்கு அன்னோன் இங்கே தான் இருக்குது. இந்த ரேஷியோ நமக்கு தேவையில்லை. ஓகேவா? இந்த 2 ரேஷியோ எடுத்துக்கிட்டால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் கிடச்சிருமா? சால்வ் பண்ணால் எப்படி சால்வ் பண்ணலாம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? இது இங்கே போயிடுமா? ஓகே, 90x ப்ளஸ் ஒரு 54. ஓகே, இது இங்கே போயிடுமா? பண்ணால் என்ன ஆகும்? 120x மைனஸ் 30. ஓகே, கிடைக்குமா? சால்வ் பண்ணால் இது இங்கிட்ட போச்சுன்னா 30x equal to 84. ஓகே, x equal to 84/30. கேன்சல் பண்ணால் 3 அடித்தா 2 டைம்ஸு மிச்சம் 2 8. இங்கே 0 இருக்கிறதுனால 10 டிவைட் பண்ணிட்டேன். 10 டிவைட் பண்ணால் ஒரு பாயிண்ட் வச்சா போதும்ல. அப்போ x equal to 2.8 கிடைக்குமா? அதான் கேட்டிருக்காங்க. x வந்து 2.8. கிளியரா? சரி, ஓகே. இப்போ இந்த சம் பாருங்கள். இந்த சம்லேயும் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வச்சு தான் போடணும். ஓகே, என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ இந்த டயக்ராம் இருக்கா? இந்த டயக்ராமில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? ட்ரையாங்கிள் PQR அது ஒரு ட்ரையாங்கிளா? ட்ரையாங்கிள் PQRன்றது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி ட்ரையாங்கிள் PXY அப்படின்றது இன்னொரு ட்ரையாங்கிளா? இப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் சிமிலராக கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? கண்டிஷன் 3 ஆங்கிளை ஈக்குவல் பண்ணணும். இங்கே 2 ஆங்கிள் இருக்கா? 75 60 ஆட் பண்ண என்ன வருது? ஒரு 135. அப்போது நமக்கு என்ன தெரியும்? ஒரு ட்ரையாங்கிளோட சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் என்ன வரும்? 180 வரணுமா? அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 135. அப்போ 135 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் ஒரு 45. அப்போ அந்த 45 தான் எங்கே வரும்னா இங்கே வரும். கரெக்டாக? ஓகே, அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலாக ஓகே ஆச்சா? 75 60 45. ஓகே, இப்போ என்ன இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். இப்போ இது ஒரு ஸ்ட்ரைட் லைனா? பிஆர்ன்றது ஒரு ஸ்ட்ரைட் லைனு. நமக்கு என்ன தெரியும்? ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு லைன் போட்டு இந்த ஆங்கிள் வந்து பிரிக்கிறேன் அப்படின்னா இது என்ன இருக்கும்? ஃபுல்லாக 180 இருக்குமா? ஓகே, இது ஃபுல்லாக 180. அப்போது இதில் இந்த பார்ட்டு மட்டும் 105. அப்போ இது என்னவா இருக்கும்? 180 மைனஸ் 105. அப்போது 75 இருக்குமா? புரியுதா? இந்த ஸ்ட்ரைட் லைனு இதில் மட்டும் 105. அப்போது இது என்னவா இருக்கும்? 75 இருக்குமா? ஓகே, அப்போது இந்த ட்ரையாங்கிளில் PXYயில் இங்கே 45 இங்கே 75. அப்போ இங்கே என்னவா இருக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 120. ஓகே, அப்போ இங்கே என்ன இருக்கும்? 60 இருக்கும். கரெக்டாக? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 45 + 75 120. 180ல் 120 போச்சுன்னா 60. அப்போ அந்த 60 தான் தேர்ட் ஆங்கிள் இங்கே இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள். பெரிய ட்ரையாங்கிள்லையும் 45 இருக்குது, 75 இருக்குது, 60 இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் PXYலையும் 45 இருக்குது, 75 இருக்குது, 60 இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? 3 ஆங்கிள் காமன் ஆகிடுச்சா? அப்போ 2 இது ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லலாமா? ஓகே, எப்படி எழுதுவோம்? பெரிய ட்ரையாங்கிள் எழுதுறேன். PRQ, அதாவது PRQ. இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் டு, நான் ஏன் PRQ போகிறேன்னா 45 60 75 போகிறேன். அந்த ஆர்டரில் போகிறேன். அதே மாதிரி அதே ஆர்டர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த சின்ன ட்ரையாங்கிளையும் அதே ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும். 45 60 75 போகணும். 45னா இங்கே P, 60னா X, 75னா Y. அப்போது இது ரெண்டும் சிமிலர்னு சொல்லிடலாமா? இப்போ என்ன பண்ணலாம்? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவலாக PRக்கு PX, அதாவது PR/PX ஈக்குவல் டு RQ/XY. அப்புறம் PQ/PY. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? RQ/XY கொடுத்துருக்காங்களா? அதாவது இந்த RQ/XYக்கு பதிலாக என்ன எழுதலாம்னா 14/9 போடலாமா? என்ன கேட்டிருக்காங்க? PQ கேட்டிருக்காங்க, PY கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இங்கே அப்ளை பண்ணலாமா? PYன்றது என்னது? PYன்றது 27. PYக்கு மேலே என்ன பண்ணணும்? PQ தான் கேட்டிருக்காங்க. PQ இதை சால்வ் பண்ணால்
எனக்கு என்ன ஆன்சர் வந்துருமா? எப்படி சால்வ் பண்ணலாம்? 9ல் அடித்தோம்னா 3 டைம்ஸு 30 42வா? பிக்யூ என்னது? 42 இஸ் மை ஆன்சர். ரைட்டா? பிக்யூன்றது 42. புரிஞ்சா அந்த செம்ம? ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த 2 ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம வேலை என்னென்னா 3 ஆங்கிளையும் ஈக்குவல் பண்ணணும். இந்த 2 ஆங்கிள் 75 60 தெரியும், அப்போ மிச்சம் உள்ளது 45 தெரியும். ரைட்டா? இப்போ 45 இங்கே இருக்கும். இப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிளில் 45 75 60 ஓகே ஆயிடுச்சு. இப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிள்லையும் அதே மாதிரி 45 75 60 கொண்டு வரணும். ஓகே, இப்போ இங்கே 105 இருக்குது. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்னா இங்கே 75 இருக்கும். அப்போ 45 வந்துச்சு 75 வந்துச்சா, மிச்சம் என்ன இருக்கும்? தேர்ட் ஆங்கிள் 60 தான் இங்கே இருக்கும். கரெக்டாக? அப்போ ஆப்வியஸ்லி இந்த ட்ரையாங்கிள் பிஎக்ஸ்ஒயும் பிக்யூஆரும் சிமிலராக வந்துச்சா? சிமிலராக வந்தோன்னா நம்ம அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான் ரேஷியோவை போட்டால் கிடச்சிரும். ஓகேவா? அப்போது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஏபிசி, டிஇ parallel to பிசி. பிசிக்கு பேரலாக நான் டிஇ வரைகிறேன். அப்போ நான் பேரலானா இப்படி தான் இருக்கணும், டிஇ. ஓகேவா? AD to DB 3:5. அதாவது AD DB 3:5. AD இது வந்து 3 பார்ட்டு. ஓகேவா? DB இது வந்து DB இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 பார்ட்டு. ஓகேவா? டோட்டலாக 8 பார்ட்டா சொல்லலாமா? AD வந்து 3ன்னு சொல்லிட்டாங்க, DBன்றது 5, எங்கள் 3 5னா டோட்டலாக என்ன இருக்கும்? 8ஆக இருக்குமா? ஓகே, ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரேஷியோ ஆஃப் ட்ரையாங்கிள் ADE to quadrilateral BCDE. அதாவது ADEன்ற இந்த ட்ரையாங்கிளுக்கும் BCDE இருக்குல்ல, இது இருக்குல்ல, இதுக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். நமக்கு என்ன தெரியும்? ஏரியா ரேஷியோ ஈக்குவல் டு ஏரியா பை ஏரியா ஈக்குவல் டு சைட் பை சைடு ஹோல் ஸ்கொயரா தெரியும்ல அது. இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு இங்கே ஏ வச்சேன்னா ஏடிஇக்கும் ஏ இருக்குது, அதே மாதிரி ஏபிசிலையும் ஏ காமனாக இருக்குது. ஓகே, அடுத்து நான் இங்கே பி வச்சேன்னா இங்கேயும் பி தான் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே பேரலல் லைனா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போது 2 ஆங்கிள் ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போ தேர்ட் ஆங்கிள் இங்கே சின்னா இங்கே சி தான். அப்போ பெரிய ட்ரையாங்கிள்லையும் ஆங்கிள் ஏபிசி இருக்குது, சின்ன ட்ரையாங்கிள் ஏடிஇலையும் ஆங்கிள் ஏபிசி இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டும் சிமிலர்னு சொல்லலாமா? ட்ரையாங்கிள் ஏடிஇயும் ட்ரையாங்கிள் ஏபிசி இது ரெண்டும் சிமிலரா? ஓகே, அப்போது ஏரியா ஆஃப் ஏடிஇயும் ஏரியா ஆஃப் ஏபிசியும் எப்படி இருக்குன்னா கரஸ்பாண்டிங் சைடோட ஸ்கொயராக இருக்குமா? ஓகே ஓகே, சைடு என்ன இருக்கும்? அதாவது ஏடிஇயோட சைடு என்ன? 3. ஓகே, ஏபிசி பெரிய ட்ரையாங்கிளோட சைடு என்ன? 8. ஓகே, இங்கே சிக்கு ஆப்போசிட்டில் 3 இருக்குன்னா இங்கே சிக்கு ஆப்போசிட்டில் உள்ளதான் பார்க்கணும். ஓகே, அப்போ இங்கே 3ன்னா இங்கே இதுக்குள்ள கரஸ்பாண்டிங் சைடு என்னன்னா 8ஆ? அப்போ 3/8ஆ? அப்போ என்ன ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 3 ஸ்கொயர் 9ஆ? 8 ஸ்கொயர் 64. ஓகேவா? ஏரியாவோட ரேஷியோ அப்படி தான் இருக்கும், 9:64 இருக்குமா? அங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇயோட ரேஷியோ என்ன? ஏடியோட ரேஷியோ 9. ஓகே, அப்போது 9 போட்டேன். குவாட்ரிலேட்டரல் பிசிடிஇ, அதாவது அவங்க டோட்டலாக கேட்கல, பிசிடிஇ இந்த பாட்டு மட்டும் கேட்டுறாங்க. அப்போது என்ன பண்ணணும்? டோட்டலாக என்ன தெரியும்? டோட்டலாக 64ஆ? 64ன்றது ஏபிசியோட ரேஷியோ. ஓகேவா? டோட்டலாக 64னா இது மட்டும் என்னவா இருக்கும்? டோட்டல்லேருந்து இந்த 9 மைனஸ் பண்ணிட்டோம்னா இது கிடச்சிருமா? அப்போது டோட்டலாக 64லேருந்து ஏடிஇ, இந்த ஏடிஇ மட்டும் போச்சுன்னா 9 மட்டும் போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 55ஆ? 55ன்றது இந்த பார்ட்டு கரெக்டாக, இதோட ஏரியா மட்டும் 55 ரேஷியோ இருக்கும். ஓகே,
அதான் கேட்டிருக்காங்க. அப்போ 9/55 இஸ் மை ஆன்சர். புரிஞ்சா? ஆன்சர் 9/55. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ என்ன சம் பாருங்கள். ட்ரையாங்கிள் ஏபிசி, D and E are the points on AB and AC. ABயில் Dன்ற ஒரு பாயிண்ட்டு, ஏசியில் ஈன்ற ஒரு பாயிண்ட்டு. ஓகே, such that angle ADE, அதாவது ADE இந்த ஆங்கிளும் ஆங்கிள் பியும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் பியும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா AD 7, BD 5, BC 9, DE கேட்டிருக்காங்களா? ஓகே, AD 7, BDன்றது 5, BC 9, DE இதான் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிள் இருக்குல்ல. இங்கே ADன்றது ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி ABCன்றது ஒரு ட்ரையாங்கிளா. அப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? சிமிலராக கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலான்னா 3 ஆங்கிளையும் ஈக்குவல் பண்ணணும். இப்போ ஒரு ஆங்கிள் ஆல்ரெடி ஈக்குவல் ஆகிடுச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் ஆங்கிள் நான் வந்து இங்கே வைக்கிறேன். ஓகே, இங்கே வைக்கிறேன்னா அந்த செகண்ட் ஆங்கிள்ன்றது ADEக்கும் ஈக்குவலாக இருக்குது, அதே மாதிரி ABCக்கும் காமனாக இருக்கா. அப்போ 2 ஆங்கிள் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சா. அப்போ தேர்ட் ஆங்கிள் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக தானே இருக்கும். ஓகே, அப்போ 3 ஆங்கிள் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிமிலர் ஆகிடுமா? சிமிலர் என்னென்னா ADE, ட்ரையாங்கிள் ADEயும் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ABC சொல்லலாமா? அப்போ என்ன தெரியும்? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்ன இருக்கும்? ப்ரொபோஷனலாக இருக்கும். அதாவது AD/AB, AD/AB ஈக்குவல் டு DE/BC, DE/BCயா. அதே மாதிரி AE/AC, இது 3 கிடைக்குமா? என்ன கேட்டிருக்காங்க? AD 7, ADக்கு பதிலாக 7 போட்டேன். ABன்றது என்னது? ABன்றது இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக ஹோலாக, அதாவது AD 7 தெரியும், DB 5 தெரியும். அப்போ AB என்னவாக இருக்கும்? 12 இருக்குமா? அப்போ ABன்றது 12 ஈக்குவல் டு DE, DE தான் கேட்டிருக்காங்க. ஓகே, DE/BC, BCன்றது என்ன? BC 9. இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடுமா? என்ன பண்ணலாம்? 3 அடித்தா 3 டைம்ஸ், இங்கே 4 டைம்ஸு 21/4 இருக்கும் DE. இப்போ DE என்ன வரும்? அடித்தா 5 டைம்ஸு 0.25, 5.25 ஆன்சரு சொல்லலாமா? டிக்கு பதிலாக 5.25. கிளியரா? ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஜாமெட்ரியில் ட்ரையாங்கிளில் சிமிலாரிட்டிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் தான் பார்த்தோம். இன்னும் நிறையா இருக்குது ஜாமெட்ரியில். ஓகே, அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.